காவலர்களை கௌரவிக்கும் புதிய இதழ் வெளியீட்டு விழா நடைபெற்றது. சமூகத்தின் பாதுகாப்பிற்காக அயராது செயல்படும் சீருடை பணியாளர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்தை கௌரவிக்கும் வகையில் சீர்மிகு காவலர்கள் என்ற புதிய மாத இதழ் சென்னை வடபழனி பகுதியில் உள்ள நம்ம வீடு வசந்த் பவன் மண்டபத்தில் 25/3/2026 அன்று கோலாகலமாக வெளியிடப்பட்டது. இந்நிகழ்வு தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிப்புடன் தொடங்கி தலைமை விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், சிறப்புமிக்க கல்வியாளர்கள், முன்னோடி பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறையினர், வழக்கறிஞர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த முக்கிய நபர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தலைமை விருந்தினர்களாக திரு எம். பாஸ்கரன், MSW, MA, LLB, முன்னாள் உறுப்பினர் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 மற்றும் திருமதி ஆர். செல்வி, தலைவர் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, CWC ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக திரு பி. ரவிச்சந்திரன், துணை காவல் கண்காணிப்பாளர், DSP, எக்கனாமிக் அஃபென்சஸ் விங், கடலூர் மற்றும் திரு C. K. ரவி, உதவி காவல் ஆணையர், போக்குவரத்து, அண்ணா நகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்புமிக்க கல்வியாளர்களாக டாக்டர் பி. ஆண்டாள் சொக்கலிங்கம், நிறுவனர் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை மற்றும் திரு கே. நவரத்தினம், மேலாண்மை பங்காளர், SS மார்க்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஊடகர் மற்றும் பத்திரிகை துறையினராக டாக்டர் வி. யுவராஜ், எடிட்டர், கடல் துளிகள், திரு கே. குரு, எடிட்டர், மனசோல், திரு டி. எம். தர்மராஜா, எடிட்டர், மக்கள் விருப்பம், டாக்டர் நா. சரண்குமார், எடிட்டர், ஜனநாயக தூண், டாக்டர் வி. ரஞ்சன், எடிட்டர், நீதியின் பாதை, திரு பி. எஸ். சதீஷ்குமார், சீனியர் எடிட்டர் இன் ராஜ் டிவி, டாக்டர் கே. முத்துக்குமார், எடிட்டர், மக்கள் துணைவன், திரு ஏ. இருதயராஜ், எடிட்டர், தகவல் எக்ஸ்பிரஸ், திரு எஸ். பாலசுப்ரமணியம், எடிட்டர், வாய்மை குரல், திரு சி. ராமச்சந்திரன், எடிட்டர், ஆரம்பம், திரு டி. தங்கதுரை, எடிட்டர், தேசிய ரிப்போர்ட்டர், திரு ம. நெல்சன் சைமன் டேனியல், எடிட்டர், ரிப்பப்ளிக் டுடே தமிழ், திரு வி. பாஸ்கரன், எடிட்டர், வெற்றி சத்திரம், திரு எஸ். ரங்கநாதன், எடிட்டர், சிங்காரச்சென்னன், திரு க. லிங்கேசராஜா, எடிட்டர், பாரதி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல முன்னோடி பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வழக்கறிஞர்கள் திரு எம். திலகரசன், BCom, BL, திரு ஆர். சிவப்பிரகாசம், MBA, LLB, திரு பி. வி. கிருஷ்ணராஜ், MLM, LLB, செல்வி தாரிகா உதயகுமார், BBA, LLB ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மறைந்த பத்திரிகை துறையின் முன்னோடியான திரு சங்கர் அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி CPI தமிழ்நாடு மாநில குழுவின் முன்னாள் செயலாளரான தோழர் ஆர். நல்லக்கண்ணு அவர்களுக்கும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. விழாவின் முக்கிய அம்சமாக சீர்மிகு காவலர்கள் இதழ் சிறப்பாக வெளியிடப்பட்டது. அதன் முதல் பிரதியை தலைமை விருந்தினர் வெளியிட்டு சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொண்டனர். இந்த இதழ் சீருடை பணியாளர்களின் தியாகம், துணிவு, அர்ப்பணிப்பு மற்றும் சமூக பாதுகாப்பில் அவர்கள் ஆற்றும் அளப்பரிய சேவைகளை வெளிச்சத்துக்கு கொண்டுவரும் ஒரு சக்தி வாய்ந்த மேடையாக உருவாகியுள்ளது. நிகழ்வில் பேசிய சிறப்பு விருந்தினர்கள், இந்த முயற்சி காவல்துறையினரின் சேவையை சமூகத்தில் மேலும் உயர்த்தும் என்றும் இளம் தலைமுறைக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும் என்றும் தெரிவித்தனர். அனைத்து விருந்தினர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் சீர்மிகு காவலர்கள் சார்பில் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசாக கேடயம் வழங்கி சிறப்பாக கௌரவிக்கப்பட்டனர். மேலும் சீர்மிகு காவலர்கள் சார்பில் சிறப்பாக பணியாற்றிய சீருடை காவலர்களுக்கும் மற்றும் அரசு துறை பணியாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் கேடயம் வழங்கி பாராட்டினர். இவ்விழாவை சிறப்பித்து தங்கள் மதிப்புமிக்க நேரத்தை ஒதுக்கி கலந்து கொண்ட அனைத்து தலைமை மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், அழைப்பாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் சீர்மிகு காவலர்கள் இதழின் முதன்மை ஆதரவாளர் திருமதி கீதா, ஆசிரியர் ஜெயக்குமார், மேலாண்மை ஆசிரியர் சரத்குமார் மற்றும் சீர்மிகு காவலர்கள் குழுவினர் இதயம் கனிந்த நன்றியை உரித்தாக்குகின்றனர். முடிவில் தேசிய கீதம் ஒலித்து நிகழ்வு நிறைவடைந்தது. தொடர்ந்து கலந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் இரவு விருந்து வழங்கப்பட்டது. இவ்விழா சமூக நலனுக்கான ஒரு முக்கிய படியாக மட்டுமல்லாமல் சீருடை பணியாளர்களின் சேவையை வரலாற்றில் பதிக்கும் ஒரு அரிய முயற்சி